வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீலா ஜூ டாக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜுவாலஜி, யூபிஎஸ்சி ஆப்ஷனல் ஜுவாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ஆப்ஷனல் ஜுவாலஜி பற்றி தான் இருக்க போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பைலிங்குவலில் இருக்கும். நிறைய நம்ம ஜுவாலஜி ஆப்ஷனல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் இருக்குது, இல்லை இங்கிலீஷில் ப்ளஸ் ஹிந்தியில் சேர்ந்து இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழில் ப்ளஸ் இங்கிலீஷ் பைலிங்குவல்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோஸ்லாம் கொண்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாங்களா? இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை வந்து சரி பண்ணிக்க பார்த்துக்கிறேன், சரிங்களா? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜுவாலஜி ஆப்ஷனல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இந்த ஜுவாலஜி ஆப்ஷனல் எடுக்கிறது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, மெடிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பயாலஜி எடுத்தவங்களா இருக்கட்டும், ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் சயின்ஸ் ரிலேட்டடான பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க எடுத்திருந்தா இது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்மளால, அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாகவும் இருக்கும். ஏன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஜுவாலஜி சப்ஜெக்டாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் ரிலேட்டட் எந்த பேக்ரவுண்டாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும், சயின்ஸ் ரிலேட்டட் எந்த பேக்ரவுண்டாக வேணாலும் இருக்கட்டும், முன்னாடியே நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் நம்ம அந்த சப்ஜெக்டே எடுத்திருப்போம் இல்லைங்களா? ஜுவாலஜி ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஜிலே வந்து இந்த சப்ஜெக்ட் பிடிச்சதுனால தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இங்கே நம்ம ஜுவாலஜி எடுக்கிறதுனால நமக்கு அது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், ப்ளஸ் புரிஞ்சு படிப்போம், பிடிச்சு படிப்போம் இல்லைங்களா? இதனால நமக்கு ஸ்கோரிங் நல்லா வரும், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம நினைப்போம் ஜுவாலஜி எடுக்கிறோம், ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும், நம்ம வந்து இந்த சயின்டிஃபிக் நேம் மாதிரிலாம் வரும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கிறதுனால ஸ்கோரும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும், சரிங்களா? இப்போ ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வரும். ட்ராயிங்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நம்ம நார்மலாக காலேஜில் எப்படி பண்ணுவோம், காலேஜில் அதுக்குன்னு ரொம்ப இதுவாக தான் பண்ணியிருப்போம், நம்ம அந்தளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு பெட்டராக நம்ம வந்து நீட்டாக டயக்ராம் போட்டு அதில் பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி அதுக்கான கண்டென்ட் எழுதுனா போதும், சரிங்களா? இப்படி எழுதினாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும், சரிங்களா? அண்ட் ரீசனபிள் லென்த் ஆஃப் தி சிலபஸ். ஏன்னா எல்லா சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து நம்ம யூபிஎஸ்சி ஆப்ஷனல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து சிலபஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். சிலபஸ் எது கம்மியாக இருக்கோ அதில் போகிறதுக்கு தான் நம்ம அதிகமாக விரும்புவோம். ஆனால் அதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம அனலிட்டிக்கல் திங்கிங் மூலமாக எழுதுகிற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். நிறைய புது புது வார்த்தைகளை அப்பப்போ வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட இதில் வந்து சிலபஸ் அதிகமாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அதிகம் இல்லை, அதுதான் நான் இங்கே வந்து சொல்ல வரேன். ரொம்ப ரீசனபிள் லென்த் ஆஃப் தி சிலபஸ் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி யூஜியில் பார்த்த சிலபஸ் தான், சேம் திங் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். ரீசனபிள் லென்த் ஆஃப் தி சிலபஸ் அப்படின்றது நம்ம முன்னாடியே நம்ம படித்த விஷயங்களை தான் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? தென் இது வந்து எப்படி ஜிஎஸ்ல நமக்கு ஓவர்லேப் ஆகும், எப்படி ஜிஎஸ்ல இது நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்ல கண்டிப்பாக ஹெல்ப் ஆகுங்க. ஏன்னா எக்காலஜி, எக்கனாமிக் ஜுவாலஜி, அண்ட் தென் வந்து நமக்கு செல் பயாலஜி, எவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இது எல்லாமே என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு அதிகமாக தேவைப்படும், சரிங்களா? ஸோ இதனால ஓவர்லேப் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இன்னொரு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியறதுனால நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கையும் இதில் வந்து கொண்டு வர முடியும். டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட நமக்கு இந்த ஜிஎஸ்ல நமக்கு வந்து ஓவர்லேப் ஆகும். அதுக்கப்புறம் டிஎன்ஏ ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து ஓவர்லேப் ஆக வாய்ப்பு இருக்கு. தென் ஒய் ஜுவாலஜி ஆப்ஷனல், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும், நம்ம புதுசாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து பிஒய்க்யூ, நான் அதை வந்து பின்னாடி உங்களுக்கு பேசுகிறேன் பிஒய்க்யூ பற்றி. ஸோ பிஒய்க்யூவில் இருக்கிறத நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பிஒய்க்யூ பார்த்தாலே போதும், மோஸ்ட்லி நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே, சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின்ஸாக வரும், புதுசாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்துலாம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அண்ட் தென் கான்செப்ட் டிரைவன், கான்செப்டுவலாக நமக்கு விஷயம் தெரிஞ்சால் போதும். 80% நமக்கு கான்செப்டுவலாக இருக்கும். ஸோ அது படித்தாலே போதும், நம்மளால் வந்து இதை ஃபுல்ஃபில்டாக முடிக்க முடியும்.
அண்ட் சிலபஸ் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்க போது. அது நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் ஆகிறதோ இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்க போதில்லை. எப்பயுமே அந்த சிலபஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. சரிங்களா? இன்னொன்று, இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ரிலேட்டட் சர்வீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் நம்ம யூபிஎஸ்சிக்கு மட்டும் அந்த ஜுவாலஜி யூஸ் ஆகுன்றது இல்லை. சரிங்களா? இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஐஎஃப்ஓஎஸ்க்கு ஒரு ஆப்ஷனல் எடுப்போம் இல்லைங்களா? அதுலேயும் இந்த ஜுவாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வரும் இல்லைங்களா? அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிஎஸ்ஐஆர் நெட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஜுவாலஜி படிக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்டேஜ் ஃபார் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ். ஏன்னா சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு இது ரொம்ப அட்வான்டேஜ். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளால் இதை கிராஸ் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை போக முடியும். லெஸ் காம்படிஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம்னா, காம்படிஷன் ரொம்ப கம்மிங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரேர் அந்த ஜுவாலஜி ஆப்ஷன் எடுக்கிறது. இந்தியா வைஸ் பார்த்தாலும் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறத விட அவங்க ஓன் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுலேயும் ஜுவாலஜி ஆப்ஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ நமக்கு காம்படிஷன் கம்மியாகும் போது நம்ம படிக்கும்போது நமக்கு நல்லாவே இதில் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சிலபஸ்குள்ளே போகலாமா? சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பர் 1 250 மார்க்ஸ்க்கு, பேப்பர் 2 250 மார்க்ஸ், டோட்டலி 500 மார்க்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் என்னென்ன பேப்பர் 1ல் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கார்டேட்டா அண்ட் நான் கார்டேட்டா, அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ் வெர்டிபிரேட்ஸ்னு நம்ம சொல்லலாம். தென் ஈகாலஜி, அப்புறம் எத்தாலஜி. எத்தாலஜி அப்படின்றது என்னன்னா அனிமல் பிஹேவியர், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி அண்ட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட், இதெல்லாம் வந்து பேப்பர் 1ல். இப்போ நான் கார்டேட்டா அண்ட் கார்டேட்டால எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 8 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இயர்லி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல 8 to 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கார்டேட்டா நான் கார்டேட்டால இதில் தான் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈகாலஜி அப்படின்னீங்கன்னா இதில் 3த்தையும் சேர்த்துக்கோங்க. ஈகாலஜி, ஈத்தாலஜி அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி, இது 3த்தையுமே சேர்த்து 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 to 4. எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டேட்டா நான் கார்டேட்டால தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது யூனிட் 1ல். சரிங்களா? ஸோ நம்ம இதில் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங் 1 by 1 தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து போக போகிறோம். நான் அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இதுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஆனால் ஒவ்வொரு கண்டென்ட்டை நான் உங்களுக்கு ப்ரீஃபாக கொடுத்துறேன். ப்ளஸ் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ பேப்பர் 2 பார்க்குறோம். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 மார்க்ஸ் தான். சேம் அதே மாதிரி செல் பயாலஜி, ஜெனெட்டிக்ஸ், எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி, அனிமல் ஃபிசியாலஜி, இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? அண்ட் டெவலப்மெண்டல் பயாலஜி. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவல்யூஷன்லாம் நம்ம ஜிஎஸ்ல ஓவர்லேப் ஆகிற விஷயங்கள் தான். சரிங்களா? இப்போ புக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா புக்ஸ் நிறைய இருக்கு. பேசிக் வந்து நம்ம என்சிஆர்டி 11th and 12th மட்டும் படித்தா போதும், சயின்ஸ் ரிலேட்டட் புக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய புக்ஸ் பார்க்குறோம். இப்போ கார்டேட்டாக்கு ஒன்று இருக்கு, இன்வெர்டிபிரேட்டுக்கு ஒன்று இருக்கு. இன்வெர்டிபிரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ் வர்மா அண்ட் ஜார்டன், அவங்க புக் நல்லா இருக்கும். அண்ட் வந்து வெர்டிபிரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எல் கோட்பால், இது நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து நமக்கு அனிமல் பிஹேவியர் பார்க்குறோம் இல்லைங்களா, ஈத்தாலஜி, அதுக்கு ரீனா மேத்தோர், அவங்க புக் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம எல்லாத்துலேயுமே மொத்தமாக ஒரே இதுவாக படிக்க முடியாது, கம்பைண்டாக இல்லை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ வீடியோஸ்லாம் நிறைய நான் உங்களுக்கு அதெல்லாம் ரெஃபர் பண்ணி போடுறேன். ப்ளஸ் புக்ஸ் இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுறேன், இல்லை ஷார்ட்ஸாக நம்ம போடலாம். சரிங்களா? ஓகேங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜுவாலஜி அப்படின்றது அவ்வளோதாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்றதுனால தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோவாக மேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைட் பை சைட் நான் உங்களுக்கு ஒரு பிஒய்க்யூ, அதுலேருந்து கேட்க போகிற கொஸ்டின்ஸு, ப்ளஸ் வந்து நமக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஒரு யூனிட்க்கும் அந்த யூனிட்ல இருக்க பிஒய்க்யூஸ், இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். ப்ளஸ் உங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி புக்ஸ் லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வர்றது நோட்டிஃபிகேஷன்ல தெரியும். ஸோ அதுக்காக தான். அண்ட் தமிழ்ல அண்ட் பைலிங்குவல்ல போடணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் உங்க கூட சேர்ந்து படிக்கிறேன், நீங்களும் படிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.